ஹலோ கைஸ், வெல்கம் டு மிஸ்டர் விலாக்ஸ். நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கங்குவா படத்தோட மூவி ரிவ்யூ தான். இந்த படம் எப்படி இருக்குது என்ன இதுன்னு சொல்லிட்டு ஷார்ட்டஸ்ட் ரிவ்யூவாக சொல்லுவாங்க கைஸ். இப்போ வந்து சூர்யா சாருக்கு வந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு ஸ்க்ரீனில் வந்து படம் வருது. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு கேமியோ ரோல் வந்துச்சு, அதுவும் சும்மா அட்டகாசமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த படம் வருதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து செம்ம ஆர்வத்தோடு தான் இந்த படத்துக்கு போனாங்க. அப்படி போனப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க கைஸ். இதை வந்து யார் டேரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிவா அண்ட் டீம் தான் டேரக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து சூர்யா சாரோட ஆக்டிங்னு பார்த்தீங்கன்னா உண்மையாக வேறு லெவலில் இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃபும் சரி செம்மையாக இருந்துச்சு. இதில் வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு லீடு கொடுத்து நிப்பாட்டுவாங்க, அதுவுமே உண்மையாக பயங்கரமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். இதில் ஒரு கேமியோ ரோலும் கொடுத்துருப்பாங்க, அதுவுமே உண்மையாக அட்டகாசமாக இருந்துச்சு. பட் ஆனால் ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் வந்து கதை வந்து உண்மையாக அந்த லெவலுக்கு இல்லைன்னே சொல்லலாம். ஒரு வேளை பார்ட் 2ல் வந்து கதை நல்லா இருக்குமா என்னன்னு தெரியல கைஸ். ஆனால் இது வந்து கொஞ்சம் ஒரு சுமாரான படம் தான் சொல்லலாம். ஆனால் சூர்யா சார் உண்மையாக வெறித்தனமாக நடிச்சிருக்காங்க. எப்பொழுதும் போல உண்மையான மாஸ் ஆக்டிங் தான். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நடிச்சிருக்காங்க. ஆனால் படத்தோட கதை வந்து எதிர்பார்த்து போகிற அளவுக்கு இல்லை. சும்மா நார்மலாக போய்ட்டு ஒரு மூவி பார்க்குறோம் அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தீங்கன்னா உண்மையாக நல்லாயிருக்கு. ரொம்ப எதிர்பார்த்துட்டு நம்ம போய் அந்த படத்துக்கு பார்த்தோன்னா அந்த லெவலுக்கு ஒரு சர்டிஃபிகேஷனே இருக்காது கைஸ். அது வந்து என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்கள் என்னன்னு சொல்லிட்டு படம் பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். தேங்க்யூ.